மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி சரியா, அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ், வெல்கம் பேக் டு आवर சேனல். ஸோ நேத்து ஒரு கோஆபரேஷனுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஐடியா வந்துட்டோம். ஹலோ மேடம், வணக்கம். ஹலோ, எப்ப இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வந்துடுறேன் சீக்கிரமே ஊருக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்து பண்ணிடலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குது. பட் இது அகைன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடும் ஆண்டவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நெவர்தலெஸ் மீசையம் ஊருக்கு பார்ட் 2. அங்க ஒருத்தங்க வேணும் ஒரு சிரிப்பாக பாருங்க, பல்ல பாருங்களேன் மூஞ்சி. அவங்க வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட வெறியர். அவங்க வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழ் பிரதர் ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கார் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது. பட் நெவர்தலெஸ் எப்படியோ ஒரு வாட்டி மீட் பண்ண சான்ஸ். அந்த போட்டோ இருந்தா நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இங்க முடிஞ்சா ஷேர் பண்ணலாம். அப்படியே வேற லெவல் ஹாப்பி வீட்லாம் பண்ணி அப்படியே சந்தோஷம் வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நெவர்தலெஸ் மீசை முறுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வந்து கண்டிப்பா இவ கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா போட்டு அவளே கூப்பிட்டா. சாரி, இப்ப நானே கொஞ்சம் பேசுறேன், ஓவர்ல அப்படி பேசுறேன், சாரி. சொல்லுங்க. இல்ல ஐ அம் வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இந்த படம் நல்லபடியா ஹிட் ஆகி ஓடணும். வரும் நல்லபடியா நடக்கும். மீசை முறுக்கு 1 வாஸ் an amazing மூவி, ஐகானிக் ஃபிலிம் அது. அதுல வந்து இப்போ பார்ட் 2 வருதுங்கும் போது கண்டிப்பா ஃபிங்கர்ஸ் கிராஸ் உண்மையிலே நல்லா இருக்கணும். நல்லா இருக்காம எனக்கு எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தெரியுது. மேபி ஹிஸ் ஜர்னி ஆஃப்டர் பிகமிங் a musician அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். எனக்கு தோணுது. we'll get started. பாத்தலாம்ல? Yes, sure. பட் போறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. So let's get started with the video. Here we go. சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். எங்களை உள்ள விட்டாதானியா நாங்க கத்துறமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். ஓகே, இது வெகிஜன்ஸோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். ஓகே, சினிமா பாட்டும் சேஷாத்ரி வயலினிசியும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சீங்க. இந்த கானா பாட்டை வச்சு ராயபுரத்துல இருந்து எப்படி ரைட் பண்ணாங்கங்கற கதையே நமக்கு தெரியும். வாவ், இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு? லுக் வேற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட அந்த டீம் வந்தா செமையா இருக்கும்டா. தோப்படா. தோத்தா. I want that one. Oh no. Okay. Wow. விவேக் சார் வாய்ஸ் சிலுத்திருச்சு நம்மளுக்கு ஒரு வருஷம். இவரு ஐயனா இவர் திரும்ப இப்ப தமிழாவதானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. அவர்தான் அந்த ட்ரெண்ட் எடுத்துட்டு வந்துருவாரு எப்படியா. இல்ல ஏதோ இப்ப ட்ரெண்டிங்கா போய் தான் டக்குனு உள்ள கொண்டு வந்தாருல. யாரை பத்தி கதை தெரியல. ஆமா, புரியல. என்னது கதை யாரை பத்தின்னு தெரியல. ஆமா, தெரியல, வித்தியாசமா இருக்குல்ல. வேற லெவல் ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் அபவுட் அந்த இதுதானே கானா விசஸ் அந்த கிளாசிக்கல் மியூசிக். எக்ஸாக்ட்லி. அதாவது சுப்ரீமஸ் அவங்க வம்சாவளியா வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆளுங்களும் வந்துட்டு புதுசா கத்துக்கிற ஆளுங்களுக்கும் வந்துட்டு எவ்வளவு அவங்கள ஒரு டிசிப்ளினோட பாக்குறாங்க, எவ்வளவு வந்துட்டு ஒரு மாதிரி கம்மியா பாக்குறாங்க. அந்த டைலாக் செமையா இருந்துச்சு. உள்ள விட்டதானே தெரியும் எங்களுக்கு நீங்க பாடுறோமா கத்துறோமா அப்படிங்கறது. அந்த டைலாக் ஆகட்டும், அது எனக்கு ஒண்ணு விவேக் சார் வாய்ஸ் கேட்டோம், நல்லா காலி பிளாஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த இது பழைய படத்துல அந்த லைக் மியூசியம் முறுக்கு வந்த அந்த விஷுவல் தான் அந்த சீன். ஆனா சீரியஸானே அந்த தீம் எதிர்பார்த்தறானு. அந்த தீம் மட்டும் இப்படி வந்து
எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி படத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். Maybe. Or this is just the teaser, so this is just the teaser, so maybe hold back பண்ணிக்கலாம் தெரியல. பட் அந்த தீம் மட்டும் வந்துருச்சுன்னா நான் பிளாஸ்ட் ஆயிடுவேன். எஸ், எனக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இது ஐடியாலஜிக்கலி வந்து ரொம்ப எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் அவர் சொல்லவே வேணாம், ஃபுல்லாக அந்த பாலிடிக்ஸு, சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வருவார். ஆதி பார்த்தீங்கன்னா லைக் வீடியோஸில், மூவிஸ்லேயும் சரி இதுலேயும் சரி அவர் ரைட்டிங்கு ஐடியாலஜிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். யாருன்னு தெரியல, யாருக்கு யார் பேஸ் பண்ண கதைன்னு தெரியல. ஆனா லுக்ஸ் பத்தி பயங்கரமா இருக்குல்ல. லுக்ஸ் தேவா சார் மாதிரி இல்ல. ஓ தேவா சார் மாதிரி இல்ல, கானா வேற. கானா 1980s, அவரு 80s படத்துல கானான்னு கொண்டு வந்தது தேவா சார் தானே. ஓ இதுக்குதான் ஊருக்குள்ள 4 நாளாக தேவைங்கிறது எனக்கு தோணவே I might be wrong also, I don't know, because நான் அந்த ஹார்மோனி பெட்டி பார்த்தேன். ஹார்மனி பெட்டி வந்து தேவா சார் வச்சு பண்ணுவார்ல, நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆமா 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 ஆமா. இல்ல see for me the whole point is இல்ல for me the whole point is தப்பா ரைட்டாங்கற மேட்டர்ல இந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் தோணி இருக்கு பாரு. பட் நைஸ், வெரி இன்ட்ரஸ்டிங் தாட் இருக்கலாம். தேவா சார் பத்தி கதை அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஸ்டோரி யூ டோன்ட் நோ, மேபி maybe I don't know, I'm just thinking. செமையா இருக்கும். தேவா சார் கதை எல்லாம் தான் வேற லெவல்ல இருக்கும்ல. அந்த டைம்ல வந்து அவ்வளவு கானாவே கிடையாது. சோ அது கொண்டு வந்தது ஆமா தேவா சார் வெரி ஃபேமஸ். கரெக்ட் வெரி மச் ஃபேமஸ். அண்ட் அப்போ ப்ரெடாமினன்ட்லி பார்த்தேன் அப்படின்னா நிறைய இந்த கர்நாடிக் சாங்ஸ், இந்த சாங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதை பிரேக் பண்ணி சலோமியான்னு கொண்டு வந்தது அவர் தான். அது அன்னைக்கு முன்னாடி ஏதோ கொஞ்ச நாள் கொத்தாச்சவடி லேடி கோயம்பேடு அதெல்லாம் கேட்ட வேற லெவல் இந்த மனுஷன் தேவா சார். ஓகே பட் நெவர்தலெஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா இவர் கதை மாதிரி தெரியல இல்ல. ஹிப்ஹாப் தமிழ் பிரதர் கதை மாதிரி தெரியல. ஹிப்ஹாப் தமிழ் அவர் வந்து அவர் PhD படிச்சது. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இது அதுன்னு ஏதாவது ஒண்ணு காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அதான் யோசிச்சேன். இருக்கலாம். அந்த நான் பேசிக்கலா எப்படி யோசிச்சேன்னா அவர் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அண்ட் வாட் ஆர் தி சான்சஸ் சொல்றேன் ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கும் நினைச்சேன். பட் திஸ் கம்ப்ளீட்லி காட் அஸ் பை சர்ப்ரைஸ். இல்ல அது கண்டிப்பா கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்ட். புது டைமென்ஷன். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு பீட் வந்துச்சு, அது ஒரு மாதிரி ஒரு வைபா செமையா போயிடுச்சு. ஒரு மாதிரி வைப். அண்ட் லாஸ்ட்ல அண்ணா நான் அவரை விட இதுனா ஹிப்ஹாப் தமிழா அதான் அவரோட சூப்பர்னா அப்படிங்கிற மாதிரி. அது தெரியல எனக்கு. தேவா சார்னா எப்படி ஹிப்ஹாப் தமிழா பேர் அங்க சும்மா ஒரு ரெஃபரன்ஸா காமிக்கல் ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். மூவிஸ்ல சொல்ல முடியாது. we don't know but whatever said and done I think this is right. wrong. ஏன்னா வேற நிறைய கானா சிங்கர்ஸ் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா கானா மியூசிக். இல்ல அதான் என்ன சொல்றது, we don't know. நம்மளுக்கு தெரிஞ்ச தேவா சார். சோ we are referencing சரி பாப்போம். பட் nevertheless very very interesting perspective. நான் சுத்தமா யோசிக்கல. ஆல்சோ the heroines also அவங்க சேத்ரா அவங்க செம ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க சைத்ராஜி ஆச்சார் சொல்லி she is basically from Kannada industry நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சப்தசாகர தாச்சில தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்ட் B ல. she is an excellent actress ஒரு பக்கம். அண்ட் இவங்க வந்தாங்க நினைக்கிறேன் ரம்யா ஆல்சோ, அந்த டான்சர் இதுல வந்திருந்த நீக்ல வந்தாங்க, அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே so this is a reaction for me. Say முருக்கு பார்ட் 2 டைட்டில் ரிவீல் டீசர் உங்க தாச்சனங்க இருக்காங்க சொல்லி வீடியோ பார்த்து நன்றி குறிச்சிட்டு சந்திக்கிறோம். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.